எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவிடிலே போற்றி. ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவிடிலே போற்றி. வேண்டற்க வெய்யாம் ஆக்கம் விளைவையின் மாண்டர் கரிதாம் பயன். பிறர் பொருளை கவர விரும்புவதால் ஆகும் ஆக்கத்தை விரும்பாதிருக்க வேண்டும். அது பயன் விளைவிக்கும் போது அந்த பயன் நன்மையாவது அரிதாகும். வள்ளுவர் பெருமானின் அறநெறியில் பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். காஞ்சி மகா பெரிவா அருளிய தெய்வத்தின் குரல். எந்த பொருளும் என்னிடத்தில் இல்லை, நானும் எந்த ஒரு பொருளிலும் இல்லை என்று கண்ணன் கீதையில் கூறுகிறார். அதாவது என்னிடத்தில் ஒரு பொருளும் இல்லை, நானும் எந்த ஒரு பொருளிலும் இல்லை என்று கண்ணன் கூறுகிறார் அல்லவா. இங்கே ஆத்மா எல்லாவற்றையும் கடந்தது என்ற தத்துவம் பேசப்படுகிறது. இது என்ன குழப்புகிறாயே என்றால், நான் எல்லோருக்கும் விளங்குவதில்லை, அதுதான் என் யோகமாயே என்று ஒரு போடு போடுகிறார் கண்ணன். இது என்ன உபதேசம் வேண்டி கிடக்கிறது, ஒன்றும் புரியவில்லையே என்று தோன்றுகிறதா? நன்கு ஆலோசித்து பார்த்தால் குழப்பத்திற்கு தெளிவு காணலாம். நான் ஒருவருக்கும் விளங்க மாட்டேன் என்று பகவான் சொல்லி இருந்தால், 1000 பேர் இருந்தால் 1000 பேருக்கும் விளங்க மாட்டேன் என்று அர்த்தமாகும். நான் ஒருவருக்கும் விளங்க மாட்டேன் என்று பகவான் சொல்லி இருந்தால், 1000 பேர் இருந்தால் அந்த 1000 பேருக்கும் விளங்க மாட்டேன் என்று அர்த்தமாகும். ஆனால் அப்படி இல்லாமல், நான் எல்லோருக்கும் விளங்க மாட்டேன் என்றால், நான் எல்லோருக்கும் விளங்க மாட்டேன் என்றால் 1000 பேரில் 999 பேருக்கும் விளங்காமல் இருந்தாலும் இருக்கலாம், ஒருவனுக்காவது விளங்குவேன் என்று பொருள். அப்படிதானே நம்ம பொருள் எடுத்துக்க முடியும். 1000 பேரில் 999 பேருக்கும் விளங்காமல் இருந்தாலும் ஒருவனுக்காவது விளங்குவேன் என்றுதான் பொருள். பகவான் எல்லோருக்கும் விளங்க மாட்டேன் என்றாரே அன்றி ஒருவருக்கும் விளங்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. அப்படியானால் அவரும் சிலருக்கு விளங்குகிறார் என்ற பொருள் வருகிறது இல்லையா? அந்த சிலர் யார்? இவர் சொன்ன யோக மாயையால் பாதிக்கப்படாத ஞானிகள் நான் எல்லா பொருளிலும் இருக்கிறேன், ஒரு பொருளும் என்னிடம் இல்லை என்று பகவான் முரண்பாடாக பேசியது போல தோன்றுவதற்கு இத்தகைய ஞானிகளே விளக்கம் தந்து தெளிவு செய்வார்கள். தெருவிலே ஒரு பூமாலை கிடக்கிறது, அரை இருட்டு. எவனோ அந்த பக்கம் வந்தவன் அதை மிதித்துவிட்டு ஐயோ பாம்பு பாம்பு என்று பயத்தால் கத்துகிறான். மாலையாக இருப்பதும் பாம்பாக இருப்பதும் ஒன்றுதான். இது மாலைதான் என்று தெரிந்தவுடன் அவனுக்கு பாம்பு இல்லை என்று தெரிந்து விடுகிறது. அதனால் முதலில் பாம்புக்கு ஆதாரமாக இருந்தது என்ன? மாலைதான். இருட்டுல மாலையை பார்த்துட்டு பாம்புன்னு பயப்படுறோம் நாம. ஆனா வெளிச்சம் வந்தோடனே அது மாலைன்னு தெரிஞ்சுடுறது. மாலையை பாம்பு என்று எண்ணுவது போல அஞ்ஞானிகள் ஒன்றேயான பிரம்மத்தை பலவான பிரபஞ்சமாக பார்த்து மயங்குகிறார்கள். இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரம் பிரம்மம்தான். இந்த பிரபஞ்சத்துக்குள் நான் இருக்கிறேன், பிரபஞ்சம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மாலைக்குள் தான் பாம்பு இருக்கிறது, பாம்புக்குள் தான் மாலை இருக்கிறது என்பது எப்படியோ அப்படித்தான். இரண்டும் உண்மைதானே? இதன் அடுத்த பகுதி நாளை காண்போம். ஜெயஹிந்த்.